ரீடிங் ஃப்ளூயன்ட்லி, அண்டர்ஸ்டாண்டிங் இன் மதர் டங், ஸ்டோரிங் இன் த மைண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் பிக்சர்ஸ், ரீகாலிங் அண்ட் ரைட்டிங். இந்த 5 பாயிண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்னா எக்ஸாம் ஒன்றுமே இல்லை. இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்னா நான் எழுதி கொடுக்குறேன் 100க்கு 100 டெஃபினட்டாக உங்களால் வாங்க முடியும். என் அன்பார்ந்த பெற்றோர்களே, இந்த எபிசோடு ஒரு ப்ராக்டிக்கல் டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். பல ஆசிரியர்களோடு நான் பேசுகிறேன், அதிகமாக மார்க் வாங்குகிற குழந்தைகளோடு நான் பேசுகிறேன், அதிக மார்க் வாங்க முடியாமல் கொஞ்சம் குழம்பி இருக்கக்கூடிய குழந்தைகளோடு நான் பேசுகிறேன். நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு நான் 5 டிப்ஸ் நாங்கள் கொடுக்க போகிறேன். இந்த டிப்ஸை உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி நடைமுறையை நீங்கள் படுத்தணும், அதுதான் முக்கியம். இப்போது ஒரு புக்கு இருக்குங்க, இதுதான் என் புக்கு. இந்த புக்கில் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ரீடிங் ஃப்ளூயன்ட்லி எழுதிக்கோங்க. ரீடிங் ஃப்ளூயன்ட்லி, அதாவது சரளமாக படிக்கணும். இப்போது நம்ம ஆங்கில மொழி கல்வியோ அல்லது தாய்மொழி கல்வியோ நம்ம சேரோம். தமிழ் மீடியம் படிக்கலாம், ஹிந்தி மீடியம் படிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் படிக்கலாம். நம்ம அது சூஸ் பண்ணிடும். பெரும்பாலானவர்கள் இங்கிலீஷ் மீடியம்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்போது ஃப்ளூயன்ட் ரீடிங் என்னன்னா, ஆல்வேஸ் return to the all important value question, how can you help people more? After their big launch, Adam and Coral went back to their own business and active lives. இதுதான் fluent reading. திக்கி படிக்கிறது fluent reading அல்ல. For example, always return to all important value question. இதுதான் திக்கி படிப்பது. என்ன காரணம் என்றால், ஆங்கில மொழியில் நம்ம படிக்கணும்னு விருப்பப்படுறோம், ஆனால் ஆங்கிலம் நமக்கு மதர் டங் அல்ல. ஒன்றும் கேட்டிங்களான்னா நிறைய பேர் தாய்மொழி புக்கு கூட இப்படி தான் படிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரீடிங் ஃப்ளூயன்ட்லி. குழந்தைகளை அந்த புக்கு டெக்ஸ்ட் புக் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டெக்ஸ்ட் புக்கை தரோவாக படிக்க சொல்லுங்க. ஃப்ளூயன்ட்ல 4 வாட்டி படித்தா தானா வந்துடும் உங்களுக்கு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அண்டர்ஸ்டாண்டிங் இன் மதர் டங். நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும்னு விருப்பப்படுறோம், ஆனால் நமக்கு இங்கிலீஷ் வந்து தாய்மொழி அல்ல. அதனால் புரிதல் வேண்டும். அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நினைவில் நிற்கும். அப்போது இந்த பேஜில் இப்போ நான் படித்தது, ஆல்வேஸ் ரிட்டர்ன் டு ஆல் இம்பார்ட்டண்ட் வேல்யூ கொஸ்டின். இதில் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் குழந்தைகளுக்கு தெரியணும். நான் எப்போவுமே சொல்வேன், கூட ஒரு டிக்ஷனரி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்மார்ட் ஃபோன்லேயே டிக்ஷனரி வந்தாச்சு. நமக்கு முன்னால் பின்னால் பரிச்சயம் இல்லாத வார்த்தைகளை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோன்னு கூட போட்டிருப்பாங்க. அந்த லிப் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு கூட அதில் படமே காமிக்கும். புரிதல் தாய்மொழியில் உங்களுக்கு இருக்கணும். தாய்மொழியில் நம்ம புரிஞ்சிடுமானா அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னா, ஸ்டோர் இட் இன் யுவர் மைண்ட். என்ன புரியலன்னா அது மனசில் தங்காது. ஸோ புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதில் புரிஞ்சுக்கணும்னு சொன்ன, தாய்மொழியில் புரிஞ்சுக்கணும். இப்போ எத்தனையோ விஷயங்கள், இப்போ நம்ம தேசிய கீதமே வச்சுப்போமே, என்னவோ நம்ம ரோட் மெமரியில் நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம பாடிடுறோம். எத்தனை பேர்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியாது. புரிஞ்சு படிக்கணும். அதுதான் அண்மை காலங்களில் கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் வரும்பொழுது HOT கொஸ்டின், ஹையர் ஆர்டர் திங்கிங். இதை போலெல்லாம் மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்க முடியாதுங்க. இனிமேல் புரிஞ்சுதான் படிக்கணும். சாதாரணமாக பசங்க அந்த போர்டு எக்ஸாம் எழுந்த உடனே ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னு. ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்க என்ன அர்த்தம்னா, கேள்வி பதில் படிச்சிருப்பாங்க, அந்த டைரக்ட் கேள்வி அந்த டைரக்ட் பதில் தான் உங்களுக்கு தெரியும். அந்த திங்க் பண்ணுற அளவுக்கு கேட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு எழுத தெரியாது. அதை அவாய்ட் பண்ணணும்னா அண்டர்ஸ்டாண்டிங் இன் மதர் டங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது பண்ணிட்டீங்களா? 3வது எழுதிக்கோங்க, ஸ்டோரிங் இன் தி மைண்ட். ஸ்டோரிங் இன் தி மைண்ட் எப்படி ஸ்டோர் பண்ணிக்கணும்னா,
ஒரு படம் பார்க்குற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை படிக்கிறாங்க, ஆல்வேஸ் ரிட்டர்ன் டு தி ஆல் இம்பார்ட்டன்ட் வேல்யூ கொஸ்டின், ஹவு கேன் யூ ஹெல்ப் பீப்புள். ஒரு படம் வரணும், நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓஹோ அப்படியா. ஆஃப்டர் அ பிக் லான்ச், ஆடம் அண்ட் கேரல் went back to their own business and active lives. அவங்க இப்போ திரும்பி போனாங்கன்னு நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறோம். நான் ஒன்றும் கேட்டிங்களா, இப்போ நான் பண்ண பாருங்கள், இந்த கெஸ்டர்ஸ் எல்லாம் வேணும் படிக்கும் பொழுது. ஆல்வேஸ் ரிட்டர்ன் டு ஆல் இம்பார்ட்டன்ட் வேல்யூ கொஸ்டின், ஹவு கேன் யூ ஹெல்ப் பீப்புள் மோர். ஆஃப்டர் தட் பிக் லான்ச், ஆடம் அண்ட் கேரல் வென்ட் பேக் டு தேர் ஓன் பிஸ்னஸ் அண்ட் ஆக்டிவ் லைஃப். இது வந்து அந்த அந்த இந்த கெஸ்டர்ஸோடு படிக்கும் பொழுது மனசில் நல்லா பதிஞ்சிடும். அது மட்டுமல்ல, நீங்கள் என்ன செய்யணும், ஹைலைட்டர் விற்கும், கலர் கலராக ஹைலைட்டர் விற்கும், அதை ஹைலைட் பண்ணணும். இதில் எந்த கேள்வி, எந்த பதில், எந்த வார்த்தை உங்களுக்கு தெரியல, அதை ஹைலைட் பண்ணணும் 2-3 கலரில். அது படிக்க படிக்க அந்த கலரோடு மனசில் பதிஞ்சிடும். எக்ஸாம் வரும்பொழுது இந்த புத்தகத்தில் இது இந்த பக்கம் இருந்ததா, இந்த பக்கம் இருந்ததா, மேலே இருந்ததா, கீழே இருந்ததா, நெடுப்பில் இருந்ததா, பக்கத்தில் என்ன நோட்ஸ் எழுதிங்க, எல்லாம் அப்படியே கரெக்டாக உங்களுக்கு மனசில் வரும். 4வது பாயிண்ட் எழுதிங்க, ரீகாலிங். ரீகாலிங்னா மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருதல். இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் கணக்காக நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்களன்னா ஈஸியாக உங்களால் ரீகால் பண்ண முடியும். இது ஆக்சுவலி இது ஒரு பிக்சர் ஃபார்மில் மனசில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்து எழுதுகிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும். மனத்திரையில் பார்த்து காப்பி அடிக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். அதை அவ்வளோ கிளியராக தெரியும். நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்தீங்களன்னா இந்த புத்தகத்தில் இந்த இடத்துல இதுக்கு மேலே இருக்குன்னு அண்டர்லைன் பண்ணி பாருன்னு கரெக்டாக சொல்லுவாங்க. அது ரீகாலிங். 5வது லாஸ்ட் பாயிண்ட், ரைட்டிங். எந்த மோடில் உங்க டெஸ்ட் பண்ண போகிறாங்களோ அந்த மோடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா ஒப்புவித்து நீங்கள் பழகணும். நாங்கள் ஒப்புவிக்க போகிறீங்க. திருக்குறள் எழுத்து போட்டின்னா எழுதி பார்க்கணும். அப்போ என்ன செய்யணும் குழந்தைகளன்னா, படித்ததை எழுதணும். கேள்வி பதில், கேள்வி பதில். இப்போ நீட்டுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கி எக்ஸாமில் 3 மணி நேரம் பேப்பரா, அதே 3 மணி நேரம் வாரம் நீங்களா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுக்கணும். இப்போ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு 1 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிறாங்க, 4 மணிக்கு முடிக்க போகிறாங்க, இல்லை 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடிக்க போகிறாங்கன்னு இப்போவே நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக 10 மணிக்கு எக்ஸாமுக்கு போகிற மாதிரியே அந்த புக்கெல்லாம் அங்கே வச்சுட்டு வந்துடணும், வாட்செல்லாம் கேட்டு வச்சுட்டு வந்துடணும். அதில் எப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்களோ போயிட்டு ஒரு டேபிள், அந்த இடத்துல ஒரு கடிகாரம், கரெக்டாக 10 மணிக்கு நீங்கள் வச்சுட்டு கிடன்னு எழுதுங்க. 3 மணி நேரம் எழுதுங்க. அது 3 மணி நேரம் எழுத முடியலாம், ஒருவேளை 2 மணி நேரம் எழுதிருக்கலாம். என்ன அங்கே பண்ண போகிறீங்களோ அதையே அந்த கரெக்டாக 3 மணி நேரம் ஆன உடனே எக்ஸாமுக்கு எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி எழுதணும். அது கரெக்டாக அந்த 3 மணி நேரம் ஆன உடனே கடிகாரத்தை நிப்பாட்டிட்டு கரெக்ட் பண்ணி பாருங்கள். இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்னா நான் எழுதி கொடுக்குறேன், 100க்கு 100 டெஃபினட்டாக உங்களால் வாங்க முடியும். ஆக ரீடிங் ஃப்ளூயன்ட்லி, அண்டர்ஸ்டாண்டிங் இன் மதர் டங், ஸ்டோரிங் இன் த மைண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் பிக்சர்ஸ், ரீகாலிங் அண்ட் ரைட்டிங். இந்த 5 பாயிண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்னா எக்ஸாம் ஒன்றுமே இல்லை. இந்த எபிசோடை உங்கள் குழந்தைகளோட உட்காந்து பேசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.